அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க, கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. கடின உழைப்பும் மனதைரியமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தை செய்து அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாம நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைய போகுது. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நம்மளுடைய சனி பகவான் வக்ரகதியில இருந்து நவம்பர் மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல். சனி பகவான் ஒரு குருவை போல நேர்மையையும் பொறுமையையும் வலியுறுத்துகிறார். சனி வக்ர நிவர்த்தி அடையும் இந்த குறுகிய காலகத்தில் துலாம் ராசிக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது. துலாம் ராசியை பொறுத்தவரை கடந்த காலம் கசப்புக்கள், ஏமாற்றங்கள், போட்டி பொறாமைகள் நிறைந்ததாக இருந்தது. இது பஞ்சம சனியாக 5ஆம் இடத்தில் இருந்து சில நல்ல நிகழ்வுகளை தந்தாலும் வக்ரமாகி ரோக சனியாக இருந்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியது. கையில் பணம் இருந்தாலும் சேமிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கவலைப்பட வேண்டாம். ஏற்றம் முன்னேற்றம் கலந்த ஒரு நிலை இருக்கும். சனி பகவான் ஒரு குருவை போல வாழ்க்கையின் பாடத்தை உணர்த்துகிறார். நல்லது கெட்டது யார் என்பதை உணர்த்துகிறார். உறவுகளில் மதிப்பையும் பொறுமையையும் உணர வைக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் ஒரு யோக பலன் உண்டாகும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பதவி இழப்புகள் ஏற்படலாம். அரசியல், ஆன்மீகம், அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுல பொறுமை அவசியம். வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது, அறிமுகம் இல்லாதவர்களிடம் அந்தரங்களை பகிர்வது கூடாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம். எதை பிரித்தாலும் திரும்ப பெறலாம். ஆனால் கணவன் மனைவி உறவு அற்புதமான உறவுங்க. சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் இயங்குவது போல இந்த காலகட்டத்தில் தெய்வ பலம், மனோபலம் குறைந்திருக்கும். பித்ருக்களின் ஆசை இருந்தால் 3 பலத்தையும் சேர்த்து பெறலாம். கவலையும் கண்ணீரும் வரும்போது ஆறுதல் சொல்பவர்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். அரசு துறையில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். புண்ணிய பலம் ஜோதிடத்தில் யாராலும் சொல்ல முடியாது. ரிஷிகளும் மகான்களும் நதிகள், மலைகளை தெய்வமாக கருதுகிறார்கள். கங்கை தன்னுடைய புனிதத்தன்மையை இழந்தபோது பிரச்சனைகளை சந்தித்தது. வருடத்திற்கு ஒரு முறை காவிரியில் நீராடி கதிரவனை வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். திருத்தணி முருகனை வழிபடுவதோடு பாத சனீஸ்வரர் ஆலயத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அளவான பேச்சுடன் வேலையை சரியாக செய்து முடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். பார்ட்னர்களிடம் இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும், மனப்பிரச்சனைகள் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பது, அன்பாக பேசுவது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையுடன் தைரியமும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். அரசியல் துணையர்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு இருக்கப் போகிறது. உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது நடந்துவிடும் என்று நம்பிக்கை இருக்கும். அடுத்தவர்கள் செய்ய முடியாது என்று ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இனி வரக்கூடிய காலங்களில் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையால் நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி அடைய போறீங்க. உங்களுடைய இல்லத்தில் சுபகாரிய
காரியங்கள் நடக்கப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்ற உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணங்காசு 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். சந்திரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதாக நடக்கும். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்றாற் போல வெற்றி கிடைக்கப் போகிறது. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்வது நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலர். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகப் போகுது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க.
உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட நேரிடும். அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணத்தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உறவினர்களின் வருகையால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அற்புதமான பரிசு தாங்க இந்த வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கையை நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? உங்களுக்காக தானே வாழ்கிறீங்க. அதனால இந்த வாழ்க்கையில் யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்கள் மனசுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க. யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பக்கம் உங்களுக்கு உறுதுணையாக கடவுள் இருக்கார். இதை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க துலாம் ராசிக்காரர்களே. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. 2025 முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்கை அடையிறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையாக பெற முடியும். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்க, மன சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க தெளிவும் ஞானமும் தேவைங்க. வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்த நினைக்கிறவங்க கிரகநிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய சில நல்ல விதிமுறைகளை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணுங்க. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்களுடைய மனதைரியம் மட்டும் இருந்தா போதாதுங்க. நீங்க எண்ணக்கூடிய சிந்தனைக்குரிய
பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு நிச்சயமா வந்து சேருங்க. உங்களுடைய சுயஜாதக பலன் மட்டுமல்ல, நீங்க எண்ணக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க வேண்டுங்க. நம்ம பதிவுகளை பார்க்குறவங்க எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சுக்கிறணும்னு பயபக்தியோ கொண்டவங்களா இருப்பாங்க. கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு பரிகாரங்கள் மட்டும் பண்ணிட்டு இருப்பத ஒரு நிலையில நீங்க வைத்திருக்க வேண்டும். எது முக்கியமோ அதுல நீங்க உறுதியா இருக்கணுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனதில் நினைத்த காரியங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான சில அற்புதமான விஷயங்கள் இருக்குதுங்க. சம்பந்தம் இல்லாம யார் விஷயத்திலையும் நீங்க மூக்க நுழைக்கவே கூடாதுங்க. யாரை பற்றியும் பொது வெளியில நீங்க பேசவே கூடாதுங்க. நியாயத்தை தாண்டி அநியாயத்துக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்கவே கூடாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.